ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து ரொம்ப ஒரு ப்ரிப்பரேஷன், டீப் கிளீனிங், அதுக்கப்புறம் ஷாப்பிங் எல்லாமே ஒரு கிளிம்ஸஸாக மிக்ஸ்டாக இருக்குங்க. ஸோ கிறிஸ்மஸுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்னலாம் வீட்டில் வந்து அப்கிரேட் பண்ணுறோம், அப்புறம் வந்து என்னென்னலாம் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த vlogல இருக்க போகுது. ஸோ டீப் கிளீனிங்லாம் ஆல்ரெடி வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிகாஸ் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம வீடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறத வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டீப் கிளீனிங்கில் ஃபஸ்ட்டு வச்சிருந்த பிளேஸ் வந்து கிச்சன் தாங்க. கிச்சனோட கேபினெட்ஸ்லாம் நம்ம வந்து எல்லா ஜாரியும் வெளியில் எடுத்துகிட்டு கண்டெய்னர்ஸ்லாம் ஃபுல்லாக தொடச்சிட்டு நீட் பண்ணி பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர்ஸுமே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் ரீஃபில் பண்ணி வைக்கிறதாங்க என்னோடய பிளானாக இருந்தது. ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மார்னிங்கே. அண்ட் மீன்வைல் என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு பக்கம் அவர் வந்து வெளியில் வந்து விண்டோஸு அதுக்கப்புறம் டோர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து டீப் வாஷ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் டெக்குமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து செஞ்சோம். கிறிஸ்மஸ் டைமில் சம்மர் டைமில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஹாலிடே டைமில் தான் இதெல்லாம் பண்ண முடியுங்க. ஸோ அதெல்லாம் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் வந்து எல்லா கண்டெய்னர்ஸையும் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டேங்க. கிச்சனில் இருந்து யூஸ் பண்ண ஜாரு, வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் எல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து இதில் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிவிட்டு அடுக்கணும். இது எல்லாமே வந்து ரன்னராக யூஸ் பண்ணுறது கீழே போடுறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி இப்போ காய வச்சுருக்கேங்க. ஸோ இது காஞ்சதும் எனக்கு தேவையான வெசல்ஸ்லாம் எடுத்து வச்சு அடுக்கிடுவேன். டடா! ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. நான் எப்படி அடுக்கியிருக்கேன் அப்படின்னா, ஸ்பைசஸ்லாம் ஒரு ரேக்கு. ஸோ இது உள்ள ஸ்பைசஸ்லாம் இருக்குது, இது கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இட்டாலியன் ஸ்பைசஸ் நம்ம வந்து பாஸ்தா அதெல்லாம் பண்ணுறோன்னா ஆர்கானோ, ரோஸ்மெரி, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜீரகத்தூள், மல்லித்தூள், அப்புறம் 4 பருப்பு, இந்த பக்கம் மஞ்சத்தூள் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு பாக்ஸஸ் வாங்கி ஃபில் பண்ணணும். இன்னொன்று, இந்த ரேக்லலாம் நான் ஏன் நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்கேன், அதாவது லைனாகவும் அடுக்கி இந்த இடத்துலாமும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நான் அப்படி பண்ணலை. எதுக்காகனா, இப்போ கீழே இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ். இப்போ ஸ்பைசஸ்லேயும் என்கிட்ட எக்ஸ்ட்ரா பட்டை இருக்குன்னா இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இந்த ஜாரில் வாஷ் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேன் காய வச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் இந்த கீழே இருக்குது. ஸோ இதுலேயே நான் ஏதாவது ஒன்று எடுக்கணும்னா எல்லாத்தையும் நவுத்திட்டு களைச்சிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கீழே இந்த மாதிரி வச்சுருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து ரேராக தான் யூஸ் பண்ண போகிற திங்ஸு. ஸோ அதனால் நான் வந்து அதை பற்றி கவலைப்படல. நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருந்தா தான் எனக்கு ஏதாவது காலியானாலும் டக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். க்ளீனிங்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து ஷாப்பிங்கும் இருந்துச்சுங்க. ஸோ நான் வந்து ரூபி கிளென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம் இருக்குது. இங்கே வந்து பெரிஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதாவது இங்கே வந்து நம்ம எல்லா டைப் ஆஃப் பெரிஸுமே பிக் யுவர் ஓன் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். அப்படி பிக் பண்ண டைம் இல்லைன்னா அவங்க அந்த ஸ்டாலில் வந்து சேலும் பண்ணுவாங்க. கொஞ்சம் $2, $3 எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். ஸோ அது வேணாலும் வாங்கிக்கலாம். இவங்களோட ஜாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து ஒரு பக்கெட் ஃபுல்லாக வந்து ராஸ்பெரி பாக்ஸ் ஃபுல்லாக பிரிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி அதுக்கேற்றது நம்ம பே பண்ணுவோம். இவங்களோட பாய்சன் பெரி மஸ்ட் ட்ரைங்க. இங்கே அதை முடிச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போயிருந்தேன். ஸோ ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் சண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து ஹேஸ்டிங்ஸில் எப்போயுமே நடக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து கத்தி ஷார்ப் பண்ணணும், ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மீட்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து கத்தி ஷார்ப்பாக இல்லைங்க. ஸோ அதனால் இந்த கடையில் வந்து கத்தி ஷார்ப் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். தேங்க்யூ. Now, what are you using it for? Meat. Meat. Yeah. So it won't be too sharp. If I make it too thin. ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் வெயிட் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் போய் மற்ற ஸ்டால்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது ஒரு மார்னிங் டைம் அப்படின்றதால நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து இந்த பேக்கன் சாண்ட்விச் இருந்ததுங்க. இந்த கடையில் சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஹேஸ்டிங்ஸில் வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் எனக்கு ஒரு சில ஸ்டால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கிஸ்பன் ஆரஞ்சு அதில் ஒன்றுங்க. இந்த ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ் ஜூஸு. இதில் வந்து வாட்டர், சுகர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து என்னோடய ஃபேவரட்டான டம்ப்ளிங் ஷாப்புங்க. டம்ப்ளிங்ஸ் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே போய் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 11க்கு மேலே போயிட்டோன்னா சம்டைம்ஸ் வந்து காலி கூட ஆகிடும். நாங்கள் இது வந்து மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணதால்
ஒரு 9:30 போல் போயிருப்போங்க. ஸோ அப்போல்லாம் எல்லாமே ஸ்டாக் அவைலபிளாக இருந்தது. ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க டேஸ்ட் வைஸு. அண்ட் ஸ்ட்ராபெரிக்கு வந்து நிறைய கடை இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சாக்லேட் கவர் ஸ்ட்ராபெரிஸ் கடை பார்க்குறேன். இந்த கடை பேர் வந்து ஃப்ரெஷ் பீக்குங்க. இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒன்று இல்லைங்களா, அந்த ஸ்ட்ராபெரி மேலே வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றது. ஸோ அதில் வந்து நியூசிலாண்டோட ஃபேமஸான விட்டேக்கர்ஸ் சாக்லேட் போட்டு தராங்க. காலையில் வந்து நான் நேப்பியர்லேருந்து கிளம்பும்போது ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஹேஸ்டிங்ஸில் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டே நடக்காது அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்பவே சூப்பராக வந்து வைபாக இருந்துச்சுங்க. நல்ல கூட்டம், எல்லா கடையிலையும் வந்து எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக ஷாப்பிங் பண்ணியிருந்தது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த செடியுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா பூக்குது. ஆக்சுவலாக அது பூக்காது அப்படின்னு நினச்சேன் நான். பார்க்க நம்ம ஊர் டிசம்பர் பூ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது வந்து அழகாக வந்து ஹேங் பண்ணலாம், ஏன்னா கீழே நல்லா படருது. ஸோ இதெல்லாம் ரீசெண்டாக வந்து வாங்கியிருந்தது. சம்மருக்கு வந்து வீட்டில் செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா போயிட்டு வந்துட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹேஸ்டிங்ஸ்லேயே இந்தியன் க்ரோசரி வாங்குறதுக்காக ரத்தூர் வந்திருக்கோங்க. இங்கெல்லாம் வந்து ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி 5 கிலோ 10 கிலோ அப்படின்னு சொல்லி மூட்டையாக தாங்க வாங்கிக்க முடியும். அப்புறம் நம்ம ஊர் காய்கறிலாம் வந்து நிறைய ஃப்ரோசனில் தான் நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்கும். பச்சை மிளகா, பாவக்காய், அவரைக்காய் எல்லாமே கிடைக்கும். ஆனால் வந்து ஃப்ரோசனாக தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்லாம் வரப்போகிறதால நம்ம வந்து கேஸ்லாம் போய் ஃபில் பண்ணிக்கிட்டோங்க. ஃபில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டெமுலேருந்து கொஞ்சம் பார்சல்ஸ் வந்திருக்கு. என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. டெமுலேருந்து நம்மளுக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் தாங்க வாங்கியிருந்தோம் இந்த வாட்டி. என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோ வந்து எல்இடி லைட்ஸில் வரும் இல்லைங்களா, இந்த கிளிப் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி ஃபோட்டோஸ் இருந்தால் நம்ம வாலில் அழகாக டெக்கர் பண்ணிக்கிறது. ஸோ இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து சாக்லேட்ஸ்லாம் நம்ம குட்டியாக போட்டு நம்ம வந்து அழகாக பேக் பண்ணி நம்மளுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணோன்னா நம்ம பண்ணலாம். ஸோ இது எனக்கு வந்து ஒரு 20 பவுச் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப விலை கம்மி தான். பட் எனக்கு இது வாங்கிக்கிட்டால் நம்ம குட்டியாக வேறு ஏதாவது கூட ஆர்னமெண்ட்ஸ் கூட நம்ம யாருக்காவது போட்டு கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் அழகாக பேக் பண்ணி தரலாம். அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் வந்து செல்ஃபி ஸ்டிக் வாங்கியிருந்தேங்க. ஸோ இதில் வந்து நம்ம ப்ளூடூத்தோடு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் ஹேண்டியாகவும் எடுத்துகிட்டு ரிமோட் கண்ட்ரோலில் வந்து நம்ம அழகாக ஃபோட்டோஸ் எடுக்கலாங்க. ஸோ இது நம்ம ஊரில் இருக்குது, ரொம்ப நாளாகவே இருக்குது. பட் இது எனக்கு வாங்கணுன்னு ஆசையாக இருந்ததால் இப்போ வாங்கியிருக்கேன். என்னோடய ஹேர் பேண்ட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேங்க. நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு வந்து ஆயில் ஐட்டம்ஸ் தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஏதாவது பார்பிக்யூ மாதிரி பண்ணும்போது அழகாக வந்து நம்ம மேலே ஆயில் கம்மியாகவும் அண்ட் ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு வாங்கியிருந்தேன். அதே மாதிரி 2 ஆயில் கேன் வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அப்படி ஸ்ப்ரேயிங் மெத்தட் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக செலவாகும் அண்ட் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஹேண்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஹலோ கிட்டி தீமில் வந்து ஒரு க்யூட்டான செயின் வாங்கியிருந்தேன். இந்த பேன் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. இதில் நம்ம பேன் கேக், ஊத்தாப்பம், முட்டை தோசை, நார்மல் தோசை எல்லாமே வந்து அழகாக பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா 7 இது இருக்கிறதால, செக்ஷன்ஸ் இருக்கிறதால நம்ம ஒரு டைம் ஊற்றினாலே போதும், நம்ம ஒரு ஆள் சாப்பிட்றலாம். அந்தளவு ஃபில்லிங்காக இருக்கும். பேன் கேக்லாம் ஊற்றும் போது ஒரு தடவையும் அது ஸ்லோவாக குக் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி ஊத்தாப்போனாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம வெயிட் பண்ணாமல் ஒரே டைம்லேயே எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எஸ்பெஷலி இந்த ஸ்மைலி மோல்டு இருக்கிறது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்ம பேன் கேக் ஊற்றிட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதில் வந்து அந்த ஸ்மைலி தீமும் இருக்கும். ஸோ இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது, ஃபைனலி வாங்கியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம டெமு பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வீட்டுக்கு கிச்சனுக்கு இப்படி தான் பார்த்து வாங்கினது. கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் போட்டிருந்தேன். கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, பிஃபோர் கிறிஸ்மஸை எனக்கு வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. ஊர்லேருந்து நான் வந்து கிரைண்டர் வாங்கியிருந்தேங்க. ஸோ கிரைண்டர் ஃபுட் ப்ராசஸராக தான் ப்ரீத்தியில் வந்து இதை வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 12,000 நினைக்கிறேங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி வந்து பல்க் குக்கிங்லாம் நான் பண்ணும்போது எனக்கு பிரியாணிக்கு ஆனியன் சாப் பண்ணுறது, அதுக்கப்புறம் கத்திரிக்காய்க்கு பண்ணுறேன், நான் ரைத்தாக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். இஞ்சியுமே நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதை இந்த ஸ்லைசரில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராகவே வருதுங்க அவுட்புட்டு.
நமக்கு கட் பண்ணா ஆனியன்ஸ் வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரியே வந்து அழகாக ஃபுட் ப்ராசஸரில் போட்டு ஸ்லைஸாக எடுத்தாச்சுங்க. ஸோ வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் தடபுடலாக வந்து வரவங்களுக்கான விருந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒர்க் நடந்துகிட்ருக்குங்க, ப்ரீ ப்ரிப்பரேஷன். ஸோ கத்திரிக்காய் வந்து நாங்கள் அவங்க வரத்துக்கு முன்னாடி நாளே பண்ணிட்டோம். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஸோ தட் வர அன்றைக்கி அப்படின்ட்டு. அண்ட் அவங்க வரத்துக்கு முன்னாடி நாள் நம்ம மாவும் 2 டைம்ஸ் வந்து அரைச்சி வச்சுட்டோங்க. ஸோ மாவு அரைச்சி வச்சுட்டோன்னா கெஸ்ட் வரும்போது நம்மளுக்கு எத்தனை பேராக இருந்தாலும் அது பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ எல்லாமே நம்மளால் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியுங்க. இங்கே அப்ராடில் வந்து நம்மளால் வந்து எல்லா டைமும் இத்தனை பேருக்கு ஆர்டர் பண்ணுறதோ வெளில போய் சாப்பிட்றதோ வந்து வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அண்ட் வர டைமில் வந்து நம்ம அவங்க கூட குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரெப் ஒர்க்லாம் வந்து நாங்கள் முன்னாடியே பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அவங்க வரது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதை வந்து ஒரு நல்லா செலிப்ரேட் பண்ணணும், ஃபுட் வைஸும் சரி டைம் வைஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. இட்லிக்கு வந்து கறி குழம்பு பிளான் பண்ணி அதுவும் பண்ணியாச்சுங்க. அண்ட் கஸ்டமைஸ்டாக அவங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு குட்டி கிஃப்ட் பாக்ஸ் வந்து நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அண்டு நைட்டு எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க. அண்ட் கெஸ்ட் வரப்போகிற ஆக்சுவல் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஆரம்பித்தோம். ஸோ பிரியாணியுமே ரொம்ப சூப்பராக வந்தது. சிக்கனை வந்து முன்னாடியே மேரினேட் பண்ணி இந்த வாட்டி வந்து மேரினேட்டட் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு. அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்திருந்தது. இந்த மாதிரி பல்காக குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து அவங்க இருக்கும்போது லஞ்சுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஹீட் பண்ணி மட்டும் சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ சம்மருன்றதால என்னால் எல்லா ஃபுட்டையுமே வந்து வெளியிலையும் வைக்க முடியாது. ஸோ எல்லாமே நானுமே பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஹீட் பண்ணி தான் சாப்பிடுவோம். பட் வந்து ஊற வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. நிறைய பல்க் பிரியாணி குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்றதெல்லாம். ஒரு பக்கம் நான் வந்து எக்கு பாயில் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணுறது, கெபாப் பொரிக்கிறது, இந்த மாதிரி வந்து பிரியாணிக்கான சைட்ஸ்லாம் வந்து உள்ளே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வரத்துக்கு முன்னாடியே எல்லா வெசல்ஸும் வாஷ் பண்ணி நீட் பண்ணி வீடை க்ளீன் பண்ணியும் வச்சாச்சு பர்ஃபெக்டாக. இந்த விலாகில் நம்ம வந்து கிறிஸ்மஸ் அப்போது என்னென்ன பண்ணோம், ஐ மீன் பிஃபோர் கிறிஸ்மஸ் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோன்றதாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கு ஆஃபர்ஸ் வந்து 19th ஃப்ரைடே வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அப்புறம் 20th பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 20th 21st 2 நாளுமே வீடு வந்து ஃபுல் டீப் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் மண்டே வந்து பார்த்திங்கன்னா மீல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு இன்றைக்கி அதாவது டியூஸ்டே 23rd நைட்டு வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு அனு, அசோக் ப்ரோ, அப்புறம் அவங்களோட அசோக் ப்ரோட அம்மா அப்பா, என்னோட தங்கச்சி பூஜா எல்லாருமே வந்து வராங்க. ஸோ ஆக்லாண்ட்லேருந்து எல்லாருமே ஒரு 2 டேஸ் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து மண்டே போயிட்டு இருந்தது. மண்டே வந்து நாங்கள் ஆக்சுவலாக சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு வந்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் சிக்கன் கெபாப்க்கு வந்து ஹோல் சிக்கன் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி மேரினேட் பண்ணுறது, ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடித்தோம். இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ஆக்சுவலாக மெனு வைஸ் ரெடியாக இருக்குது. அவங்க வரத்துக்காக வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்ததும் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறோன்றத இன்னொரு எபிசோடில் நான் அவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த வந்து ரொம்ப கிளிம்சஸாக தான் நிறையா உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும், கண்டினியூட்டி இருக்காது. ஏன்னா ரொம்ப பிஸியாக போச்சுங்க டேஸு, அதனால தான் எடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாரும் வந்ததும் நாங்கள் என்னென்னலாம் லூட்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.